ஒரே வெறுப்பாக இருக்குன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்து வாடா வெளியே போகலான்னா எங்கடான்னு கேட்டேன். பார்க்கத்தானே போகிறேன்னா என்னடா டைலாக்லாம் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக பண்ணுவானோன்னு நினச்சேன். அப்புறமா கையில் காசை கொடுத்து டிக்கெட் எடுறான்னா, அடப்பாவி என்ன படம்னே தெரியாமல் எப்படா டிக்கெட் எடுக்கிறதுன்னு. ராயன் படத்துக்கு தான் வந்திருக்கோன்னா, சரி ஓகே வெயிட் பண்ணி எடுத்துடலான்னு பார்த்தா டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஸ்க்ரீன் ஃபுல் பண்ணிட்டு தான் ரெண்டாவது ஸ்க்ரீனில் விடுவாங்க. சரி ஓகே பார்க்குறதுக்கு பார்க்குறோம், நல்ல ஸ்க்ரீன் பெருசாகவே பார்த்துட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அது கடைசியில் 130 ரூபா கவுண்டர் ஓப்பன் ஆகிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியே டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணலான்னு பண்ணால், என்னடா கரெக்டான ஸ்க்ரீன் தான் பார்த்து உட்கார வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டான். ஏன்டா அப்படி சொல்கிறான்னு பார்த்தா, இல்லை இந்தியன் 2 சாங் ஓடிட்டுருக்கேடான்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம கூட சேர்ந்து வைப் பண்ணுறதுக்கோசம் தான் பாட்டை போட்டுட்ருக்காங்க, நீ வைப் பண்ணிவிட்டு படத்தையும் போடுவாங்க, படத்தை பாடுறா வேலையாகட்டும் அப்படின்னு. அப்புறம் என்ன, படம் போட்ட 1.25 மணி நேரத்தில் இன்டர்வல் போட்டான். அதை அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நேரமாக எதிர்பார்த்த சாங்கும் போட்டேன். பாட்டையும் கேட்டுட்டு படத்தையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன, படம் முடிஞ்சோடனே கிளம்பி ஒரு 9 மணி இருக்கும், அவ்வளோ நேரத்துக்கு படம் முடிஞ்சிச்சு. அப்படியே கிளம்பி அப்படியே வெளியே வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு சரி என்னடா க்ரௌடு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்தோம். ஆனால் வரும்போது இருந்த க்ரௌடு போகும்போது எங்கே போனாங்கன்னே தெரிலங்க. சரி ஆனதாச்சு, எதனா ஒரு நல்ல கடையை பார்த்து நிறுத்து, சாப்பிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக தேடி இருந்தோம். என் நண்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு தெருமுனையில் இருக்கிற டீ கடையில் நிறுத்தி, இங்கே டீ குடிப்போண்டா மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேய் எங்கே டீ குடித்தாலும் மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஓரம் கட்டி நிறுத்து குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு